இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இஸ்ரேலும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் செய்து கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்பது நிச்சயமில்லாத நிலையில் போர் நிறுத்த விதிகளை ஹிஸ்புல்லா மீறினால் தாக்குதலை மீண்டும் தொடருவோம் என இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. போரை முதற்கட்டமாக 2 மாதங்களுக்கு நிறுத்தும் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்க தலைமையிலான சர்வதேச குழு கண்காணிக்கும். சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேறு கரன்சியை பயன்படுத்தும் நாடுகளின் பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலர் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் புதிய கரன்சியை பயன்படுத்துவது குறித்து இந்தியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் ஆலோசித்து வருகின்றன. முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் இஸ்லாமாபாத் நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்டர்நெட் சேவைகள் துண்டிக்கப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான போலீசாரும் துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான் கான் தம்மை விடுதலை செய்ய போராடுமாறு அழைப்பு விடுத்தார். அதை ஏற்று வந்த அவரது ஆதரவாளர்கள் நடத்திய வன்முறையில் போலீஸ் மற்றும் துணை ராணுவ படையினர் 5 பேர் கொல்லப்பட்டனர். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து நடத்தப்பட்ட போராட்டத்தை வழிநடத்திய துறவி சின்மோய் கிருஷ்ண பிரபு கைது செய்யப்பட்டதை அடுத்து கலவரம் வெடித்தது. டாக்கா விமான நிலையத்தில் போலீசார் அவரை கைது செய்தது இந்து மதத்தினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி வங்கதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது. ரஷ்யாவில் இருந்து துருக்கிக்கு வந்த பயணிகள் விமானம் தரையிறங்கும் போது தீப்பிடித்து எரிந்த அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சி வெளியானது. ரஷ்யாவின் சோச்சி விமான நிலையத்திலிருந்து துருக்கியின் ஆண்டோலியா விமான நிலையத்திற்கு 89 பயணிகளுடன் சென்ற சுகோய் சூப்பர்ஜெட் விமானத்தின் என்ஜினில் திடீரென தீ பற்றியது. விமானம் தரையிறங்கும் போது பற்றிய தீ கண்ணிமைக்கும் நேரத்தில் மளமளவென பரவியது. உலகிலேயே மிகப்பெரிய தங்கச் சுரங்கம் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மத்திய சீனாவின் பிங்ஜியாங் மாவட்ட பகுதியில் பூமியில் இருந்து 2 கிலோமீட்டர் ஆழத்தில் தங்கச் சுரங்கம் இருப்பது புவியியலாளர்களின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த சுரங்கத்தில் 1000 மெட்ரிக் டன் தங்கம் இருக்கலாம் எனவும் அதன் மதிப்பு 7 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற நன்றி செலுத்தும் விழாவிற்கான கண்கவர் அணிவகுப்பை திரளான மக்கள் கண்டு ரசித்தனர். சிகாகோவில் 90வது ஆண்டாக நன்றி செலுத்தும் விழா அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் கலாச்சார உடைகள் அணிந்து பல்வேறு வேடங்களில் கலைஞர்கள் அணிவகுத்து சென்றனர். ட்ரம்ஸ் உள்ளிட்ட இசை கருவிகளை வாசித்தபடியும் இசைக்கு ஏற்றவாறு நடனமாடியபடியும் அணிவகுத்து சென்றவர்களை மக்கள் கண்டு ரசித்தனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை மக்கள் கோலாகலமாக தொடங்கினர். பாரிஸின் சாம்ஸ் எல்சைஸ் பாதையில் வழிநெடுகிலும் உள்ள மரங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டுள்ளது. சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ஜொலிக்கும் மரங்கள் முன்பு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் மைதானத்தில் உள்ள திவோலி பொழுதுபோக்கு பூங்கா விழா கோலம் பூண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மின்னும் விளக்குகளுடன் அது ஒரு குளிர்கால வண்டர்லேண்டாக மாறியுள்ளது. மரங்கள், கட்டடங்கள், ஏரிகள் பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின்னொளியில் ஜொலித்தன. சிறுவர்களை ஈர்க்க நட்சத்திர விளக்குகள், சாண்டா கிளாஸ், கிறிஸ்துமஸ் மரம், பனிச்சறுக்கு, ராட்டினங்கள் என ஏற்பாடுகள் களை கட்டின. மெக்சிகோ நகரில் கிறிஸ்துமஸ் விழா களை கட்டியது. டிஸ்னி மற்றும் அனிமேஷன் கதாபாத்திரங்களை சித்தரிக்கும் வண்ணமயமான போலோ ராட்சத பலூன்கள், டெடி பியர், ஸ்பைடர்மேன், பேண்ட் மற்றும் நடன கலைஞர்களின் அணிவகுப்பு என நகரின் முக்கிய சாலையில் ஊர்வலமாக வர அதனை கண்டு ரசித்த பொதுமக்கள் ஆரவாரம் செய்து கிறிஸ்துமஸ் சீசனை வரவேற்றனர். இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் நன்றி செலுத்தும் நாளை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கொண்டாடிய வீடியோவை நாசா பகிர்ந்துள்ளது. அங்குள்ள வீரர்களுக்கு பட்டர்நட், ஸ்குவாஷ், ஆப்பிள், மத்தி மற்றும் வான்கோழி போன்ற உணவுப் பொருட்களை நாசா வழங்கிய நிலையில் சுனிதா குழுவினர் அதனை பகிர்ந்து கொண்டு நன்றி செலுத்தினர். ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் கடந்த 8 மாதங்களாக அங்கேயே தங்கியிருக்கிறார்.
கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் படகு கவிழ்ந்த விபத்தில் 24 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வறுமையை சமாளிக்க பிழைப்பு தேடி சோமாலிய நாட்டு மக்கள் ஐரோப்பாவுக்குள் நுழைய கடல் வழியில் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர். இந்த நிலையில் சுமார் 70 பேரை ஏற்றிக்கொண்டு இந்திய பெருங்கடலில் சென்று கொண்டிருந்த 2 படகுகள் விபத்துக்குள்ளானதில் 24 பேர் உயிரிழந்தனர். 46 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் அந்நாட்டு ராணுவத்தில் பணியாற்றும் 15,000 திருநங்கைகள் ஓரின சேர்க்கையாளர்களை நீக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மருத்துவ ரீதியாக ராணுவத்தில் பணியாற்ற தகுதியற்றவர்கள் என்பதன் அடிப்படையில் அவர்களை பணியிலிருந்து நீக்க அவர் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. முந்தைய ஆட்சி காலத்திலும் ராணுவத்தில் திருநங்கைகள் ஓரின சேர்க்கையாளர்களை சேர்க்க ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த முழுமையாக தடை விதிக்கும் சட்ட மசோதாவுக்கு ஆஸ்திரேலிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தள கணக்குகள் வைத்திருந்தாலோ அல்லது அவர்களின் முகங்களை காண்பித்தாலோ அந்தந்த சமூக வலைத்தள நிறுவனங்களுக்கு 270 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என ஆஸ்திரேலிய அரசு எச்சரித்துள்ளது. கபோனின் இவெண்டோ நதியில் சீறி பாயும் வெள்ளத்தில் பயணித்து கயாக் வீரர்கள் புதிய சாதனை படைத்துள்ளனர். ஆப்பிரிக்காவின் மலைக்காட்டு பகுதியில் உள்ள செங்குத்தாக ஓடும் ஆபத்தான ஆற்றில் பயணித்த 4 பேர் கொண்ட இந்த குழு இறுதியாக கபோனின் ஐவிண்டோ ஆற்றை வந்தடைந்து 145 கிலோமீட்டர் பயணத்தை நிறைவு செய்தது. அப்போது வீரர்கள் ஆற்றின் நடுவே ஒருவரை ஒருவர் ஹைஃபை செய்து உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டனர். பெரு வரலாற்றில் முதல் முறையாக 10 கோடி ஆண்டுகள் பழமையானது என கருதப்படும் அரிய வகை முதலையின் புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதைப்படிவங்கள் நிறைந்த பாலைவன பகுதியான யுகாவில் கேரியல்ஸ் என்ற வகையான முதலையின் புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ஆராய்ச்சியாளர்கள் அதன் இடது மூட்டு மற்றும் வால் பகுதியின் படிவங்கள் கிடைக்கப்பெறவில்லை என கூறினர். ரஷ்ய அதிபர் புட்டினின் முன்னாள் மனைவிக்கு பிறந்த மகளான 21 வயதான எலிசபெட்டோ கிரிவோனோக்கிக்கு உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து பாரிஸில் போலி அடையாளத்துடன் வாழ்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. புட்டின் மற்றும் முன்னாள் ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் அலினா கெபேவா ஆகியோருக்கு 2 மகள்கள் இருப்பதாகவும் இவர்களும் பொதுமக்களின் பார்வையிலிருந்து விலகி மிகவும் ரகசியமாக வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.